அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அடுத்த மேல்வல்லம் பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் மேல்வல்லத்தில் இரும்பு கைப்பிடியை பொருத்தும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் இருவர் உயிரிழந்தனர். கம்பத்திலிருந்து செல்லும் மின்வயரில் இரும்பு கைப்பிடி உரசிய போது மின்சாரம் தாக்கியுள்ளது. புதிய வீட்டின் மொட்டை மாடியில் ஸ்டீல் கைப்பிடியை பொருத்தும் பணியின் போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் காகிதப்பட்டறையைச் சேர்ந்த முகேஷ், சதீஷ் ஆகிய 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கம்பத்திலிருந்து செல்லும் மின்வயரில் இரும்பு கைப்பிடி உரசிய போது மின்சாரம் தாக்கியதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். இந்த வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அடுத்த மேல்வல்லம் பகுதியில் சகாதேவன் என்பவர் புதிய வீடை கட்டி வருகிறார். இந்த நிலையில் சகாதேவன் வீட்டின் மொட்டை மாடியில் அதாவது முன்பக்கமாக இரும்பு ஸ்டீல்களாலான கைப்பிடி அமைப்பதற்கான பணி நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பணியினை இன்று அதாவது வேலூர் காகிதப்பட்டறை பகுதியைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய 2 இளைஞர்கள் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பணியின் போது ஸ்டீல் கம்பியை தூக்கி சுவற்றின் மீது அந்த அமைக்கும் பணியை பொருத்தும் பணியை செய்தபோது எதிர்பாராத விதமாக அந்த ஸ்டீல் கம்பியானது அந்த வீட்டுக்கு அருகே உள்ள மின் ஒயரில் உரசி இருக்கிறது. இதனால் அதாவது முகேஷ், சதீஷ் ஆகிய 2 இளைஞர்கள் மீதும் மின்சாரம் தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த உயிர் இழப்பிற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அதாவது வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழையானது பெய்து வருகிறது. இந்த சூழல்ல மழையும் பொருட்படுத்தாமல் அதாவது மொட்டை மாடியில் இந்த இரும்பு பொருட்களான ஸ்டீல் ஒர்க் பணியினை செய்ததுதான் காரணமாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உயிரிழந்த இருவர்களையும் மீட்டு தற்போது வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அதாவது வேலூர் தாலுகா காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.